ஆண்டவர் இயேசுவிலே எனக்கு அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் அப்பம் பலுகுகிற புதுமை நிகழ்வோடு தொடங்குகிறது. 4 நற்செய்தியாளர்களும் இந்த அப்பம் பலுகுகிற புதுமை நிகழ்வை மிக அழுத்தமாக நமக்கு விவரிக்கிறார்கள். 4 நற்செய்திகளிலும் தரப்படுகின்ற அல்லது விவரிக்கப்படுகின்ற ஒரே புதுமையாக இந்த அப்பம் பலுகுகிற புதுமை அமைகிறது. ஏனென்றால் இந்த அப்பம் பலுகுகிற புதுமையானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக, நற்கருணைக்கு ஒரு முன் அடையாளமாக நமக்கு அமைகிறது. எனவே தொடக்க கால கிறிஸ்தவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமாக அமைகிறது. எனவே இதை 4 நற்செய்தியாளர்களும் நமக்கு விவரிக்கிறார்கள். யோவான் இந்த அப்பம் பலுகுகிற நிகழ்வினுடைய தொடர்ச்சியாக ஆண்டவர் இயேசு நானே வாழ்வு தருகிற உணவு என்று தன்னை வெளிப்படுத்துகின்ற செயல்பாட்டை நமக்கு மிக நீளமாக விவரிக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியை தான் நாம் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் பார்க்க இருக்கிறோம். அந்த அப்பம் பலுகுகிற புதுமையிலே கலந்து கொண்டவர்கள், உண்டவர்கள் மீளவும் அடுத்த நாள் இயேசுவை தேடுகிறார்கள். ஏனென்றால் அடுத்த நாளும் தங்களுக்கு உணவு கிடைக்கும் என்று அவர்கள் நம்பி வருகிறார்கள். இப்படி ஆண்டவர் அவர்களுக்கு இலவசமாக உணவு தருவார் என்கின்ற ஒரு எண்ணத்திலே, தினமும் அவரிடமிருந்து உணவு கிடைக்கும் என்கின்ற ஒரு ஆசையிலே அவர்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள். வெறுமனே வயிற்றுக்கான உணவுக்காக இயேசுவை தேடுகிற மக்களாக அவர்கள் மாறி போகிறார்கள். அப்படி அல்ல, நீங்கள் வாழ்வு தரும் உணவை தேடுபவர்களாக மாற வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு போதிக்க தொடங்குகிறார். அந்த உணவை எங்களுக்கு தாரும் என்று கேட்கின்ற போது இயேசு முதன்முறையாக சொல்லுகிறார், நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இந்த நானே உணவு என்பதை பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயண புத்தகம் 3வது அதிகாரம் 14வது இறை வார்த்தையில மோசே இறைவனிடம், உமது பெயர் என்ன என்று இந்த இஸ்ரேல் மக்கள் கேட்டால் நான் என்ன சொல்லுவது என்று கேட்டபோது, இருக்கிறவராக இருக்கிறவர் நானே என்று ஆண்டவர் தனது பெயரை முதன்முறையாக வெளிப்படுத்தினாரே, அதற்கு இணையான ஒரு சொல்லாக யோவான் இந்த நற்செய்தியில பயன்படுத்துகிறார். 7 முறை யோவான் நானே நானே என்று ஆண்டவர் இயேசு தன்னை குறித்து பேசுகின்ற வார்த்தைகளை விவரிக்கின்றார். தந்தை இறைவனுடைய அத்தனை குணநலன்களும் தன்னிடமும் நிறைந்திருக்கிறது, நானும் தந்தையும் ஒன்றே என்று ஆண்டவர் வெளிப்படுத்துவதனுடைய முதல் படியாக நானே வாழ்வு தரும் உணவு என்கின்ற இந்த வார்த்தை அமைகிறது. இஸ்ரேல் மக்கள் இயற்கையாகவே அடையாளத்தை தேடுகிற மனிதர்களாக, அரும் அடையாளங்களை நாடுகிற மனிதர்களாக மாறி போனார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து, அடிமை தலையிலிருந்து மீட்டு இறைவனால் அழைத்து வரப்பட்ட போது செங்கடல் தொடங்கி இறைவன் பல அடையாளங்கள் வழியாக தன்னுடைய உடனிருப்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர்கள் பாலைவனத்திலே ஒவ்வொரு நாளும் பயணம் செய்கிற போது மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் அவர்களோடு இறைவன் தான் இருப்பதை அவர்களுக்கு உணர்த்துகிறார். அவர்களுக்கு 40 ஆண்டுகள் மன்னா என்கின்ற உணவை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதன் மூலமாக அவர்களை பராமரிக்கின்ற தன்னுடைய அருளை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு வந்த பிறகு உடன்படிக்கை பேழை இறைவனுடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு கொடுக்கிறது. இப்படி அவர்கள் வாழ்க்கையிலே அடையாளங்கள் இணைந்து போன ஒன்றாக, ஒரு அடையாளம் நடைபெறுகிற போது இது இறைவனிடமிருந்து வருகிறது என்று அவர்கள் உணர்ந்து கொள்ளுகிற ஒரு செயல்பாடாக மாறுகிறது. இதைத்தான் நீதித்தலைவர்கள் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் கதையோனும் செய்வதை நாம் பார்க்கிறோம். நீர் என்னை அழைத்திருக்கிறீர் என்றால் எனக்கு இந்த அடையாளத்தை காட்டும் என்று சொல்லி அவர் அந்த ஆட்டினுடைய தோல் மீது, அந்த கம்பளியின் மீது பனி படர வேண்டும் என்று கேட்கிறார். இப்படி அடையாளங்களின் மக்களாக அவர்கள் மாறி போனார்கள். அடையாளங்கள் நடந்தால்தான் அது கடவுளிடமிருந்து வருகிற காரியம் என்கின்ற ஒரு எண்ணத்திற்கு அவர்கள் ஆட்பட்டு போனார்கள். அப்படித்தான் இயேசுவிடமும், நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதற்கு என்ன அடையாளம் காட்டுகிறீர் என்று கேட்கிறார்கள். இயேசு தருகின்ற மிகப்பெரிய அடையாளம் நான் தான் அடையாளம் என்று தன்னையே அடையாளமாக முன்னிறுத்துகிறார். வேறு அடையாளங்கள் அல்ல, வேறு செயல்கள் அல்ல, நான் தான் இறைவனிடமிருந்து வந்திருக்கிறேன் என்பதற்கான அடையாளம் என்று தன்னையே வாழ்வு தரும் உணவு என்கின்ற அடையாளத்தை ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசுவில் எனக்கு அருமையானவர்களே, தன்னையே இயேசு நமக்கு நமது விசுவாச வாழ்வுக்கான அடையாளமாய் வெளிப்படுத்துகின்ற போது, இன்றைய முதல் வாசகத்தோடு நாம் இணைத்து பார்க்கின்ற போது
இயேசுவின் உயிருள்ள சாட்சிகளாக, வாழும் அடையாளங்களாக நீங்களும் நானும் மாற அழைக்கப்படுகிறோம். ஸ்தேவான் ஆண்டவருடைய அருளை பெற்ற மனிதராக இருந்தார். தன்னுடைய சாவின் வழியாக, சாவின் வேளையிலும் கூட அவரை கொன்றவர்களை மன்னித்ததன் வழியாக அவரே வாழும் அடையாளமாக மாறிப்போனார். அவர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை, கடவுளின் அருள் பெற்றவர் என்பதை, கடவுளின் மனிதர் என்பதை தன்னுடைய வாழ்வின் செயல்கள் வழியாக அவர் எடுத்து காட்டுகிறார். ஆண்டவர் இயேசுவிலே அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, கிறிஸ்தவ வாழ்வு என்பது நாமே உயிருள்ள இயேசுவின் சாட்சிகளாக வாழுகின்ற ஒரு வாழ்வு. நமது வாழ்வுதான் இயேசு இறைவன் என்பதற்கான அடையாளமாய் மாற வேண்டும். ஆண்டவர் இயேசு நம்மை அருளால் நிறைக்கிறார். அவருடைய அருளிலே இந்த உலகம் நிறைந்திருக்கிறது என்பதற்கான அடையாளமாக நமது சொற்களும் நமது செயல்களும் மாற வேண்டும். எப்படி இயேசு தன்னையே அடையாளமாய் கொடுத்தாரோ, எப்படி ஸ்தேவான் தன்னை ஒரு வாழும் சாட்சியாக மாற்றினாரோ, அதை போல நீங்களும் நானும் இயேசுவுக்கு வாழும் சாட்சிகளாக, அடையாளங்களாக நமது செயல்பாடுகள் மூலமாக எண்பிக்க அழைக்கப்படுகிறோம். அதற்கான அருள்வரத்தை இந்த திருப்பலியிலே வேண்டுவோம்.